பராசக்தி ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குன்னா, பொங்கல் டைமில் அதாவது வெண்பொங்கல் சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரும் அந்த மாதிரி இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படி தான் இருக்குது. சரி, நல்ல படம் தான், நான் நல்ல டைரக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அது வந்து நல்லா ஒரு எனர்ஜியான ஒரு பொங்கல் டைமில் ஜனநாயகன் மாதிரி ஒரு படம், பேட்டை விஸ்வாசம், வீரம் ஜில்லா இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணால் ஜாலியாக இருக்கும். நீ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற படத்தையும் சூரரை போட்டுற மாதிரி ஒரு படத்தையும் பொங்கல் டைமில் ரிலீஸ் பண்ணி யாரை தூங்க வைக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? எனக்கு புரியல. ஒரு 65 வருஷம் பின்னாடி போயிட்டு அப்படியே எடுக்கிறாங்க. 65 வருஷம் பின்னாடி போய் நாங்கள் எடுக்கிறோன்னா மக்கள் வருவாங்க. சரி, நீ 65 வருஷம் பின்னாடி போயிடு, நாங்கள் 2025 இருக்கிறோன்னு வந்து எல்லாம் ஜனநாயகனை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ கூட டைம் இருக்குது. பராசக்தியை கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம். இல்லைனா நான் வந்து நல்ல படம் தான், ஆனால் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. பராசக்தி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்திய எதிர்ப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே சைட்லேருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இந்த படம் விடுதலைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, வெற்றிமாறன் சார்கிட்ட வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. இதில் வந்து அவங்களோட ஐடியாலஜியை திணிக்கிறது, பராசக்தின்னு ஒரு படம் அவங்கள திணிக்கிறது. இதெல்லாம் திணிக்கிறத விட வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ இதை திணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து படமாக எடுக்கிறத விட நீங்கள் வேறு மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டேஜ் போட்டு கூட பேசிட்டு போயிடலாம். படம் எடுக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் ஜனநாயகம் தான் மக்கள் பெரிய அளவில் போவாங்க. பராசக்தி செகண்டரி தான். அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்குன்றாரு. அதான் இப்போ கிளாஷ்னு முடிவாயிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எதிர்க்க முடியாது. அதுக்கு முன்கூட்டியே நம்ம முன்ஜாமீன் வாங்கி சரண்டர் ஆகிடலாம். அதுக்காக தான் இந்த வார்த்தையெல்லாம். சிவகார்த்திகேயன் நல்லவர், அந்த மனுஷன் அண்ணன் தான், உண்மையாக அண்ணன் தம்பி தான். ஆனால் பின்னாடி இருந்து ஒரு வேலை பார்க்குறாங்களே, அது வேண்டான்ற. நேற்று பேச மாதிரி பயந்து அவர் பேசுகிறாரு. பேசுகிற பார்க்கட்டுமே அப்படியே. ஆமாம், ஏன்னா இப்போ வடிவேலை வந்து பேசுன்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ வடிவேலை அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டார்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் எஸ்கே முன்னாடியே உஷாராக இருக்கிறாரு. எஸ்கேவை கொண்டாடுவோம். பராசக்தி எனக்கு எப்படின்னு தெரியல. இந்த பொங்கல் வின்னர் ஜனநாயகம் தான் நான் நினைக்கிறேன். அது விடுபா, அது ஒரு ட்ரைலரு, அது ஒரு படம்னு சொல்லிட்டு நான் வரேன். கேட்குறீங்க பாருங்க, அவ்வளோதான் ப்ரோ. ட்ரைலர் பார்த்தீங்களே, ஃபர்ஸ்ட்லேயே வந்து அதான் 1964 வருது. என்னன்னு தெரியல, 1964 ஏதோ கண்டுபிடிச்சிடாரு போல அவர் விடுங்க. அவ்வளோ ஒரு ஆளே இப்போ வச்சு எடுத்துருக்காங்க படத்தை ப்ரோ. அதான் அரசியல் ப்ரோ, இதுலையும் அவ்வளோதான். ஜனநாயகம் கூட கிளாஷ் வராங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கண்ணுங்களா, இது தளபதி படம், ஒரு இதுவும் ஆட்ட முடியாது, அவ்வளோதான். அண்ணன் தம்பி படம் சொல்லி அண்ணன் தம்பிலாம் இல்லை ப்ரோ, தளபதி பொங்கல், அவ்வளோதான். அண்ணன் தம்பி படம் வந்து சும்மா ஜோக்கு. இதெல்லாம் நீ சொன்னாதானே நம்ம ஆளுங்களாம் போய் படத்தை பார்ப்பாங்க. ஒரு வேலைக்கும் ஆகாது படம். ஒரு 10 நாள் ஓடுறதே கஷ்டம். பராசக்தி அவ்வளோதான். இந்த ரோகிணி தேட்டரில் பராசக்தி பேனர் இருந்தால் நான் ஒன்று ஜனவரி 9 பாருங்கள், அப்போ தெரியும் அண்ணன் தம்பியா என்னன்னு. அவரு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. நாங்கள் இங்கே விஜய் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறோன்னா சொல்லியிருக்காரு ப்ரோ. இல்லை ப்ரோ, அரசியல் ப்ரோ, இது அவ்வளோதான். அரசியல் இது வச்சு இது மாதிரி பண்ணுறாங்க, தளபதியை இது பண்ண பார்க்குறாங்க. அவ்வளோ நேற்று மேடையிலேயே வந்து தளபதி லாஸ்ட்டு படம், எங்களுக்கும் வேறு வழி இல்லை, அதனால தான் கிளாஸ் வரும். அது எப்படி ப்ரோ, தளபதி லாஸ்ட்டு படம் தெரியுது, அது அவர் ஈக்குவலாக நீ விட முடியுமா சொல்லு ப்ரோ? அவர் தான் உன் துப்பாக்கி குத்தா போல, துப்பாக்கி குத்தாரு நீ கையில் தெரியும், இப்படி தான் ப்ரோ. அவங்க நேற்று ஒரு வார்த்தை சொன்னாங்க, எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் துப்பாக்கி குத்த, நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எச்ச பசங்க ப்ரோ, அவனை தட்டி விடு ப்ரோ, அவனு நாங்கள் ஒன்றும் வளரலன்னு சொல்கிறாங்க. எச்ச பசங்க அவனுக்கு அப்படியே நம்பிக்கை துரோகி பசங்க, அவ்வளோதான். போராட்டம் கலந்த மூவிங்கிறதுனால நிறைய தமிழ் இதுவாக இருக்கிறதுனால மேபி தமிழ் பிடிச்ச நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகுமா இந்த படம்? இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஜனநாயகம் முன்னாடிலாம் வந்து பராசக்திலாம் ஒன்றும் இல்லை. எந்த தீய சக்தினாலையும் ஜனநாயகத்தை வந்து தடுக்க முடியாது, ஓகேங்களா? நம்ம தளபதி வேற ரகம். அது நீங்கள் வந்து வர்த்தே இல்லை, அதுக்கு வர்த்தே இல்லை. அதை நீங்கள் வந்து எஸ்கே கிட்ட கேட்டாலே சொல்லுவார், நான் அவர் ஈக்குவல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் எஸ்கேவே ஒத்துப்பார் வாலண்டியராக. நான் என்னோட நீங்கள் தளபதி வந்து கம்பேர் பண்ணாதீங்க, அவர் வந்து வேறு, நான் வந்து அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ரூமர்ஸ் ப்ரோ. 1000 பேர் 1000 சொல்லுவோம், அதெல்லாம் நம்ப முடியுமா? இது நான் இந்த பொங்கல் யார் பொங்கல்னா தளபதி பொங்கல், அவ்வளோதான். தளபதி பொங்கல் எல்லா வருஷமும் தளபதி பொங்கல் தான். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல். ஏன்னா நம்ம தளபதியோட லாஸ்ட் படம், அதை நம்ம ஹாப்பியாக பார்க்கணும். அவர் சொல்ல 9ஆம் தேதி ஜனநாயகம் பாருங்கள், 10ஆம் தேதி வந்து பராசக்தி பாருங்கள், 2 படமும் நல்ல படம்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது சொல்லட்டும். பராசக்தி எப்படியுமே போட்ட தான் போகுது. ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் ஆனாலும் பாருங்கள், தேட்டர் ஃபுல்லாக தான் இருக்கும் ஜனநாயகத்துக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பராசக்தி? அவ்வளோவா வந்து லைக் நம்மளுக்கு அந்த தூண்டுறது, அந்த ஆர்வம், அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வரல. நம்ம ஜனநாயகம் ட்ரைலர் கம்பேர் பண்ணும்போது பராசக்தி ட்ரைலர்லாம் ஒன்றுமே இல்லை.
அப்படியே ஒரு 60 வருஷத்துக்கு பின்னாடி அதுதான். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற பசங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஃபிலிம் வந்து அவ்வளோவா வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது, அவ்வளோவா பார்க்குறதுக்கு வந்து இதுவாக இருக்க மாட்டாங்க ஆர்வமாக. ஆனால் ஜனநாயகம் பாருங்கள், வேறு லெவல். தளபதி ஆக்ஷன் டைலாக்கு எல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பராசக்தியில் ஃபுல்லாக இந்திய எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமா இப்போ இருக்க சுச்சுவேஷன்? அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது ப்ரோ. பின்னாடி அடிப்பார் மோடி வந்து, என்னோட மொழியவா நீ வந்து எதிர்க்கிற அப்படின்ட்டு. சம்பவம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தரமான சம்பவம் இருக்குது, அதுவும் ஜனநாயகத்தை வச்சு. சக்தியாக இருக்கட்டும், ஓம் சக்தியாக இருக்கட்டும், இது தளபதி சக்தி, அவ்வளோதான். நல்லா தான் இருந்தது. 1860s அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ட்ரெயிலர். நல்லா ஒரு 65 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. பராசக்தியோட கிளாஸ் கிளாஸ் எல்லாம் இல்லை ப்ரோ. நாங்கள் வந்திருக்கிறது லாஸ்ட் படம், அண்ணனோட படம் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஜனநாயகம் தான் ஃபஸ்ட். பராசக்தி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது? ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸு கேதர் பண்ணுவேன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவர் விஜயும் சரி சிவகாஜியும் சரி, மூவி என்டர்டைன்மெண்ட் தான். பட் லாஸ்ட் மூவின்றது எங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டமாக இல்லை. இந்திய திருப்பாவே ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது படம் வந்த அப்புறம் தான் தெரியும், நம்மளுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. இந்த ஐடியா தளபதியோட கிளாஸ் விடுற அளவுக்கு எஸ்கே வந்துட்டாங்க. அது அவர் கெரியரோட உச்சம். இவர் இப்போ தான் வந்திருக்காரு. இவர் மறுபடியும் வந்து சினிமாவுக்கு வரனாலும் அதே மவுஸ் இருக்கும். அவருக்கு ஈக்குவல்னா அவரோட ஸ்டைலில் அவருக்கு வந்து அவருக்கு ப்ளஸ் வேறு, இவர் ப்ளஸ் வேறு. பட் எத்தனை பேர் வந்தாலும் தளபதி தான். நேற்று எஸ்கே பேசுகிறாரு, அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆடியோ லான்ச்சில் சொன்னாருங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி இருந்தார். இப்போ படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அது மாதிரி பேசுறது ஓகே. அது படத்துக்காக பேசுன மாதிரியே இல்லை. உண்மையான பாசம் இருந்தால் துப்பாக்கி குத்துருக்கோம், அது அவர் கையில் தான் இருக்குது, அவர் எப்படி எடுக்க போகிறான்றது. நாங்கள் வந்து கிளாஷாக அண்ணனா தம்பியாக வரும், நடுவில் இருக்க ஜோக்கர் கரெக்ட் ப்ரோ. அதுதான் ப்ரோ, படம்ன்றது எல்லாருமே என்ஜாய் பண்ணுறது தான். சரிங்களா, நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், நானும் என்ஜாய் பண்ணலாம். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதில் தான் இருக்குது. ஜோக்கர்னு சொன்னார், அது யாரை சொல்லியிருப்பாரு? ஜோக்கர்ன்னு தெரியல ப்ரோ. மேபி சம் பாலிடிக்ஸாக கூட பேசியிருக்கலாம், இல்லை அவர் யாருன்னா பர்சனலாக என்ன சொல்லியிருக்கலாம், அதை பேஸ் பண்ணியிருக்கலாம். ஜனநாயகன் ட்ரெய்லர் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சாரி, ஜனநாயகன் ப்ளஸ் பராசக்தி கம்பேர் பண்ணும்போது இல்லை ப்ரோ, இப்போ என் மைண்ட் செட் ஃபுல்லாகவே விஜய் தான். விஜயோட லாஸ்ட் படம், இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பராசக்திலாம் எதுவுமே அப்படி அதையும் பார்ப்போம் ப்ரோ, பார்க்காமலாம் இல்லை. பட் ஆனால் வந்து 80% ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட் வந்து விஜய்க்காக மட்டும்தான். அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக் கழித்து வந்திருந்தாங்கன்னா மேபி இருந்துக்கலாம், கிளாஷ் விடாமல் இருந்திருக்கலாம். கரெக்டாக ஓகே தான் ஜனநாயகன் கூட வர்றது. அவரோட கடைசி படம்னும் போது தேட்டருக்கு வந்து பார்க்காத ஒரு சில விஜய் ஃபேன்ஸும் இந்த கடைசி படம் தேட்டருக்கு வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அங்கே தான் கொஞ்சம் அடிவாங்க. படம் எது நல்ல படங்கிறது வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு இதுவே கொஞ்சம் டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுலேயே டாப் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் நான் விஜய் ஃபேன் தான், எனக்கு பிடிக்கும், பட் நான் தேட்டருக்கு போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்கிறவங்க கூட தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. கடைசி படம் இதுக்கப்புறம் எங்கேருந்து நான் வந்து பார்க்குறது அப்படின்ட்டு கடைசி படத்துக்கு வந்துடுவாங்க. அந்த வகையிலேயே அதுக்கு ஜனநாயகன் கொஞ்சம் போயிடும். பராசக்தி கிளாஸில் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகம் தான் ப்ரோ. அவங்க ஒரு பெரிய காம்படிட்டாக பர்சன்டேஜ் இருக்கிறாங்க. நம்ம அசால்ட்டாக வச்சிரும், அதெல்லாம் பிரச்சனை. நேற்று அவர் சொல்கிறது அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலுமே ஜனநாயகன் ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை. ஏன் இந்த அளவுக்கு எஸ்கே கிளாஸ் அவர் இப்போ இவர் போகிறாருன்னா அடுத்த இடத்துக்காக அவர் பார்க்குறாங்க. இதில் அரசியல் வச்சுருக்கோம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஃபுல்லாகவே ட்ரெயிலரே ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. நல்லா தான்